சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மகாபாரத கதைகள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் ஏராளமானது. இந்த தௌமியரோட பிரதான சிஷ்யர்களோட கதைகள் எல்லாம் பார்த்தோம். ஆருணியோட கதையை பார்த்தோம், ஆருணியோட தியாகத்தை பார்த்தோம், உபமன்யுவோட வனதிடத்தை பார்த்தோம். உபமன்யுவோட கதையை சொல்லும் போது அந்த ஒவ்வொரு நாளும் அவனை மாடு மேய்க்கும் போது ஒவ்வொரு விஷயத்த குரு சொல்லாம சொல்லி கொடுக்கிறார். முதல் நாள் அவன் பிக்ஷை எடுக்கிறான், தேக அபிமானத்தோட இருக்கான், அதை கண்டிக்கிறார். அடுத்த நாள் இரண்டாவது தடவை அவன் பிக்ஷை எடுக்கும் போது பிறரோட சொத்துக்கு நீ ஆசைப்படாத, இரண்டாவது தடவை பிக்ஷை எடுக்கிறதுங்கிறது அது இன்னொருத்தருடைய சொத்து, இன்னொருத்தருக்கு போக வேண்டிய உணவை நீ அபகரிக்க கூடாதுங்கிறத சொல்லாம சொல்லி கொடுக்கிறார். அதுக்கப்புறமா மூணாவதா அந்த பாலை உண்ணும் போது பேராசை கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறார். நாலாவதா அந்த எருக்கம் இலைய சாப்பிடும் போது அவித்தியை கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிறார். ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்து உபமன்யுவை ஒரு வழியா அந்த குரு கரை சேர்க்கிறார். இப்ப இவ ரெண்டு பேரையும் சோதிச்ச குரு மூணாவது பிரதான சிஷ்யனான வைதர், அதாவது அவருக்கு வேதர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. அந்த வைதரை கூப்பிட்டு இவருக்கு இன்னொரு பரீட்சை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றார். அவர் கூப்பிடுறார், கூப்பிட்டு சொல்றார், இங்க பாருப்பா, நீ ரொம்ப காலமா இந்த குருகுல வாசத்துல இருந்து நிறைய கத்துன்னு இருக்க, உனக்கு நிறைய அறிவு இருக்கு. இப்ப நீ என்ன பண்ணு, ஊர் உலகத்துல போய் இந்த அறிவை வித்து அது மூலமா கிடைக்கிற செல்வத்தை கொண்டு எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற. இத கேட்ட வைதருக்கு பெரும் அதிர்ச்சியா இருக்கு. இது என்னது, இது கல்வியை போய் விற்கலாமா? தர்மசாஸ்திரத்துக்கு எதிராச்சே இது, இத போய் குரு நம்மள பண்ண சொல்றாரே அப்படின்னு மனசுல ரொம்ப தவிப்பா இருக்கு அவருக்கு. இருந்தாலும் குரு வார்த்தையை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போற. போய் பக்கத்துல அங்கங்க ஊர்கள்ல எல்லாம் போய் பெரிய பெரிய ராஜாக்கள்கிட்டையும் பெரிய பெரிய வித்வான்கள் கிட்டையும் என்னுடைய அறிவை உங்களுக்கு தரேன், எனக்கு செல்வம் கொடுங்கன்னு கேட்கிறேன். அறிவு என்ன விக்கிற பொருளா? ஞானம் என்ன விக்கிற பொருளா? அதை எப்படி வாங்கிக்கிறது? அதுக்கு எப்படி நாங்க பணம் கொடுக்கறது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறா. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் குரு வாக்க மீற முடியாதுன்னு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்கார் பல காலம். யாருமே இவருடைய அறிவை வாங்கிக்கிறதா இல்லை. அந்த கல்வியானது அவர் இன்னொருத்தருக்கு விற்கவே முடியல. அப்போ கடைசியா சரி நம்ம குரு கிட்ட போய் நம்ம தோல்வியை ஒத்துக்கலாம், என்னால பணம் சம்பாதிக்க முடியல, என்னால செல்வத்தை சேர்த்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியல, யாரும் இதுக்காக பணம் கொடுத்து வாங்கிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்றார். அப்போ அவருடைய குருகுலத்துக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்குள்ள போறார். அங்க ஒரு வயசான மூதாட்டி வரா. அந்த மூதாட்டி சொல்றா, நான் உன்னுடைய கல்வியை வாங்கிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னோட கல்வியை நீ எப்படி வாங்கிக்க முடியும்? இதோட விலை என்னன்னே எனக்கு தெரியலையே. நான் பல இடமா போய் கேட்டுட்டே இருக்கேன், யாரும் வாங்கிக்க மாட்டேன்னா. இதுக்கு நான் ஒரு விலை சொல்லணும்னா கூட எனக்கிட்ட இதுக்கு என்ன விலைன்னு தெரியலையே அப்படின்ன உடனே, இந்த கல்வியை விற்கிறதுக்கு மனசு விசனப்படுறதேப்பா, ஆனாலும் குருவோட வாக்கு முக்கியம், குரு சொன்னதை மீறக்கூடாதுன்னு மனசுல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு இருக்கு பாத்தியா, இதுதான் அதோட விலை அப்படின்னு சொல்லி அந்த வயசான கிழவிதான் மகா சரஸ்வதியா அவன் முன்னாடி வரா. மகா சரஸ்வதியோட அனுகிரகம் வைதருக்கு கிடைக்கிறது. அங்க இருந்து அவர் திருப்பி குருகுலத்துக்கு போற. குரு நீ ஞானம் அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்ற. அதாவது தன்னோட தர்மசாஸ்திரத்துக்கு மீறி ஒரு விஷயத்த சொன்னா கூட அது தன்னுடைய குரு வாக்குனால, குருவோட வாக்கு தான் முக்கியம்னு இருக்க பிடிச்சுட்டார் வைதர். ரெண்டாவது நாலேஜ் மட்டுமே, அதாவது அறிவு மட்டுமே உன்னைய ஞானத்திடம் கொண்டு போய் சேர்க்காது அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காகத்தான் தௌமியர் இந்த காரியத்தை பண்றார். ஞானம் முடிகிற இடத்துலதான், அதாவது அறிவு முடிகிற இடத்துலதான் ஞானம் திறக்கும். நாலேஜ் தான் அறிவு. இந்த அறிவு நம்ம சேகரிக்கிறோம் இல்லையா, தினமும் படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், அந்த கல்வி படிக்கிறோம், அந்த படிப்புனால ஞானம் அடைய முடியுமா அப்படின்னா முடியாது. ஞானம்ங்கிறது விஸ்டம், கல்விங்கிறது அறிவு. இந்த அறிவை சேர்த்துக்கிறதுனால ஒருத்த ஞானம் அடைவானா அப்படின்னா அடைய முடியாது. அதுக்கு குருவோட வாக்கு பலித்தம் தேவை, குருவோட அனுகிரகம் தேவை. குருவோட அனுகிரகம் இருந்தா தான் உனக்கு ஞானம் திறக்கும். நம்ம எல்லாருக்கும் தேவை விஸ்டம் தானே தவிர அறிவு கிடையாது, நாலேஜ் கிடையாது. நம்ம எல்லாரும் ஆனா என்ன பண்றோம், வாழ்க்கையில அந்த நாலேஜ் அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கும், அதுதான் முக்கியம் நினைச்சிட்டு அதுலயே இருக்கும். இந்த கதையானது
முக்கியமான இந்த விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இந்த குரு சிஷ்யனோட உறவை, ஒரு குருவோட வார்த்தையும் ஒரு குருவோட செயலும் நம்ம எந்த அளவுக்கு அந்த பிரம்மத்துக்கிட்ட கூட்டின்னு போகும் அப்படிங்கறதெல்லாம் இந்த கதைகள் நமக்கு புரிய வைக்கிறது.